ஹலோ எவ்ரியான், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புதுச்சேரி அரசு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 4ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி அரசு சார்பாக அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது ஜனவரி 4ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறக்கப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணியிலிருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது அரை நேரம் தான் ஸ்கூலு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அரசு இப்போ அறிவிச்சிருக்கிற ஒரு முடிவு. இந்த முடிவு தமிழ்நாட்டில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது புதுச்சேரியில் நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சரோ இல்லை நம்மளுடைய கல்வி அமைச்சரோ முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது சந்தேகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வேறு மாரி நடந்துகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் வேறு மாரி நடந்துகிட்டு இருக்குது. அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டில் 1வது பசங்களுக்கு கூட பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க. இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் 2 விதமாக நடந்துகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வச்சு முடிவெடுப்பாங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது டிசம்பர் 4th வீக்கில் கண்டிப்பாக நம்மளுக்கு முடிவு வந்துடும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே பாய், தேங்க்யூ.